வணக்கம். நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் செவிக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம நாடகத்தமிழை பற்றி பார்க்கலாம். நாடகத்தமிழில் என்ன படம் பார்க்கலான்னா, கருத்தம்மா என்ற ஒரு திரைப்படம். இப்போ அண்மையில் மறைந்த பாரதிராஜா இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் இயக்கிய படம். அந்த படத்தில் சொல்லும் போதே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கிராமத்து பெண்கள் படும் அந்த அவங்க போராட்டங்களை தான் நான் வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த படமே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு அந்த பெண்களுக்குள்ள என்னென்ன போராட்டங்கள் அப்படின்றது ரொம்ப அழகாக அந்த படத்தில் சித்தரிச்சிருக்கிறாரு. ஒரு காட்சியில் சுந்தரராஜன் ஒரு ஆசிரியர், அந்த ஊருக்கு பணிக்கு வருகிற ஒரு ஆசிரியர். அப்போ அவர் அந்த வயல்வெளி வரப்பில் வந்துட்டுருக்கும்போது பெரியார் தாசன் என்ற ஒரு பேராசிரியர் இருந்தார். அவர் நடிச்சிட்டு இருந்தார். சில கௌரவ இடத்துலலாம் நடிப்பார் சில திரைப்படங்களில். அவர் அந்த கருத்தம்மான்ற அந்த கதாபாத்திரத்துக்கு அப்பா. அவர் தான் அந்த பெண் சிசு கொலையை செய்ய சொல்கிறவர். அந்த பெண் சிசு கொலை எதிர்த்து தான் இந்த கதையே. அது 1994 வந்த திரைப்படம். பெண் சிசு கொலை அந்த ஸ்கேன் எடுக்கிறது, பாலினம் கண்டறியறது தடை செய்யப்பட்ட சட்டம் வந்ததும் 1994 தான். அது கொஞ்சம் முன்னாடியாகவே இவர் படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். இந்த கருத்தை வலியுறுத்தி எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த அந்த பேச்செல்லாம் நடக்கும்போது இவருக்கு தோணி எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். அப்படி அப்போ அந்த சுந்தரராஜன் அவர் சொல்கிறார், எனக்கு சுந்தரராஜன் கிட்ட அவர் பெரியார்தாசன் சொல்கிறார், எனக்கு 5 குழந்தைங்க, அது 5ஆவது குழந்தை தான் வயிற்றுல அப்படின்றாரு. அப்போ சுந்தரராஜன் கேட்குறாரு, 5 குழந்தைங்களா? 2 குழந்தைங்க தானே இங்கே இருக்குது, மிச்சம் 2 பேர் எங்கே காணோம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அதுவா அது கள்ளிப்பால் ஊற்றி கொண்டுட்டோம் அப்படின்றாரு. என்னங்க இது இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பின்ன சாதாரணமாக சொல்லலாமா, அடிச்சுக்கிட்டு அழ சொல்கிறீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஏன்னா இது இருக்கிற 2 பொட்டை பிள்ளைங்களை கஞ்சி ஊற்றி கரை சேர்க்கறதே பெரிய விஷயம். அதனால தான் நாங்கள் கள்ளிப்பால் ஊற்றி கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சுந்தரராஜன் பயந்து அதிர்ந்து போயிடுறாரு. அப்புறம் சொல்கிறாரு, என்ன தான் காரணம் சொன்னாலும் இது மகா பாதகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கொலைபாதகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இயேசுநாதர் என்ன சொன்னார்னா அப்படின்னு இழுக்கிறாரு. அவரை இடைமறித்து பெரியார்தாசன் சொல்கிறாரு, காந்தி என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. சுந்தரராஜன் குழப்பமாக, காந்தி என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதாவது காந்தி என்ன சொன்னார்னா, அந்த கஷ்டப்படுற கண்ணுக்குட்டியை கொன்னுட சொன்னார்ல, கொலை செய்ய சொன்னார்ல, அது அவர் சொன்னால் அப்போ காந்தி கொலைக்காரனா அப்படின்னு கேட்டு மடக்கிறாரு. ஒரு ஆசிரியரை அந்த கிராமத்து மனிதர் மடக்கிறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சுந்தரராஜன்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள்லாம் பட்டணத்தில் இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட பேசி என்ன குழந்தை ஆம்பளையா பொம்பளையான்னு கண்டுபிடிச்சி நீங்கள் கொண்டுடுறீங்க, அது மட்டும் என்னவான்னு கேட்குறாரு. ரொம்ப அற்புதமான ஒரு வசனம், கருத்து, காட்சி எல்லாம் சொல்லலாம். இதை பெண் சிசு கொலை அப்போ ஸ்கேனில் பார்த்துட்டு ஆண் இனமா பெண் இனமான்னு கண்டுபிடிச்சி அந்த பாலினம் கண்டுபிடிச்சி பெண் குழந்தையாக இருந்தால் அந்த கருவிலேயே அழிச்சிடுற ஒரு தன்மையெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணாங்க, அந்த தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. ஸ்கேனில் பாலினம் அறியக்கூடாது, சொல்லக்கூடாது, வெளியே சொன்னால் சட்டப்படி கேட்டாலும் குற்றம், சொன்னாலும் குற்றம்ன்ற சட்டம் வந்தது. அந்த காட்சி அதை மிக அழகாக சொல்லியிருக்கும். நம்ம கிராமத்தில் கள்ளிப்பால் ஊற்றி கொண்டுட்டோம், ஐயோ இப்படி தான் மனசு கொண்டுதோன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் படித்தவங்க டாக்டர் கேட்டு அந்த படத்தில் பார்த்து ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிச்சி நீங்கள் கொள்றீங்களா, அது மட்டும் சரியான்னு கேட்குறாரு. சரியான கேள்வி இல்லையா. இதை தான் பாரதிராஜா அவரோட அந்த திரைப்படத்தில் அவர் வச்சுருப்பார். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கருத்து அது. மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கருத்தும் கூட. ரொம்ப அருமையான ஒரு படம். அந்த காட்சி பாருங்கள். நன்றி.